கர்த்தருடைய நாமத்துக்கு கனமும் மகிமையும் உண்டாவதாக. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இன்று நம்ம பார்க்க போவது நம்ம யாரிடத்துல கேட்க வேண்டும், எதை கேட்க வேண்டும் என்று பார்க்க போகிறோம். அப்போ நம்ம ஏதாவது நம்மளுக்கு ஒரு அத்தியாவசிய தேவை வந்துச்சு, ஒரு அர்ஜெண்ட்டாக ஒரு தேவை வந்துச்சுன்னா நம்ம என்ன செய்யணும்? நம்ம ரொம்ப தெரிந்தவர்கள், நம்ம உறவினர்கள், தெரிந்தவங்க, அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க, இப்போ அவங்ககிட்ட போனால் நமக்கு நிச்சயமாக கிடைக்கும் என்று நம்ம மனதில் நினைத்து அவர்கள்ட்ட போய் நம்ம நினச்சிடுவோம், கேட்போம். தெரியாத அந்நியர்கள்ட்ட போய் நம்ம எந்த உதவியும் நம்ம கேட்கவே கிடையாது. நம்மளுக்கு திடீர்னு ஒரு அவசர தேவை வந்துருக்கு. ஒருவேளை பிள்ளைங்கள ஸ்கூலில் அட்மிஷனுக்கு அவங்கள தேடி போனால் அவங்க மூலமாக கிடைக்கும். ஏதாவது ஒரு அவசர மெடிக்கல் உதவி, அப்படி இல்லைன்னா நம்ம குடும்ப தேவைகள், அப்படி என்ன விஷயம் வந்தாலும் நம்ம என்ன செய்வோம்? திடீர்னு நம்ம சொந்த ஊர்லேருந்து வெளியூருக்கு போயிருப்போம். அந்த இடங்கள்ல நம்மளுக்கு யாரையுமே தெரியாது. அப்போ நம்ம நினைவில் யாருடைய நினைவாக நமக்கு வரும். அப்போ அந்த நேரம் இந்த ஆள்கிட்ட நம்ம கேட்டால் நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் அப்படின்னு நம்ம நினைப்போம். அப்படி எந்த வித தேவையாக இருந்தாலும் நம்ம முதல்ல நம்ம மனசுக்கு வருவது நம்முடைய ரொம்ப அவங்கள்ட்ட போனால் நிச்சயம் நமக்கு கிடைக்கும் என்று நினைத்து அவர்கள்ட்ட தான் நம்ம கேட்போம். ஆனால் சில சமயங்களில் நம்ம உறுதியாக நினச்சிட்டு கேட்டிருப்போம், அவங்களாலே அது செய்ய முடியாதான் இருக்கும். ஆனால் நம்ம ஒன்றை மறந்துடுவோம். அந்த மத்திய 7:7 இசப்ப என்ன சொல்லியிருக்காங்க? கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அந்த வார்த்தையை நம்ம என்ன செய்யணும்? மறந்துடுவோம். நம்மளுக்கு உடனே ஒரு தேவை இருந்துச்சுன்னா உடனே நம்ம என்ன செய்யணும்? இந்த உலக பிரகாரமான மனுஷர்களை தான் நம்ம தேடுவோம். முடியாத சூழ்நிலையில் தான் என்ன செய்யணும்? கடைசியாக தேவனுடைய பாதத்தில் போய் என்ன செய்யணும்? முழங்கால் போட்டு அழுது அது நம்ம ஜெபிக்கிறவர்களாக காணப்படுவோம். ஆனால் அப்படி இருக்கக்கூடாது. கர்த்தரிடத்துல நம்ம கேட்கணும். நம்ம யாரிடத்துல கேட்க வேண்டும்? கர்த்தரிடத்துல கேட்கணும். அவரிடத்துல கேட்டால் நிச்சயம் அவர் ஒரு ஆளை அனுப்பி யார் மூலமாவது நம்மளுடைய தேவைகளை அவர் நிறைவேற்றுகிறவராய் காணப்படுவார். அதனால நம்ம என்ன செய்யணும்? எந்த சூழ்நிலையிலும் ஒருவேளை அந்த பொருள் ரொம்ப சுலபமாக கிடைக்கிறதா இருக்கலாம், ஒருவேளை நம்முடைய தகுதிக்கு அது கிடைக்காத பொருளாக இருக்கலாம். எந்த வித பொருளாக இருந்தாலும், எந்த வித செயல்களாக இருந்தாலும் நம்ம என்ன செய்யணும்? கர்த்தரிடத்துல போய் அவரிடத்துல நம்ம விண்ணப்பம் பண்ணி நம்ம என்ன செய்யணும்? கேட்கணும். அப்பொழுது அவர் அதை நேர்த்தியாய் நமக்கு எந்த தடங்களும் இல்லாதபடி, நமக்கு எந்த ஆபத்தும் இல்லாதபடி அது ஒரு ஆசீர்வாதமாக நமக்கு செய்கிறது என்ன இருக்கிறார். அவரிடத்துல கேட்டு நம்ம என்ன செய்யணும்? பெற்றுக்கொள்வர்களாக காணப்படணும். அந்த ஒரு பாட்டு எல்லாருக்கும் பிடிச்ச பாட்டு பாருங்க, அந்த கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கிடைக்கும் இந்த இயேசுக்கு. அந்த பாட்டு ரொம்ப அருமையான பாட்டு. நம்ம கிறிஸ்தவங்களுக்கு மாத்திரம் இல்லை, எல்லாருக்குமே அந்த பாட்டு என்ன செய்யணும்? பிடிக்கும். அந்த பாட்டு போட்ட உடனே நம்மளுடைய இயேசுவனுடைய அந்த நினைவு தான் நமக்கு வரும். அவருடைய பிறப்பு எல்லாமே அந்த பாடலில் இருக்கும். அதனால நம்ம என்ன செய்யணும்? கேளுங்கள் என்று சொன்ன உடனே நம்ம மனதில் என்ன வரணும்? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய நினைவு தான் நமக்கு வரணும். முதலாவது அவரிடத்துல எந்த தேவையானாலும் என்ன செய்யணும்? அவர்கிட்ட கேட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யணும்? அதுக்கப்புறம் தான் அவர் நமக்கு நினைவுபடுத்துவார், நம்ம இருதயத்தில் பேசுவார் அவர். அதன் மூலம் நம்ம என்ன செய்யணும்? அவர் நம்மளுக்கு நிச்சயமாக கிடைக்க செய்வார். இந்த மத்திய 7:7 பாருங்க. மத்திய 7:7 கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். ஏனென்றால் கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். உங்களில் எந்த மனுஷனாலும் தன்னிடத்தில் அப்பத்தை கேட்கிற தன் மகனுக்கு கல்லை கொடுப்பானா? மீனை கேட்டால் அவனுக்கு பாம்பை கொடுப்பானா? ஆகையால் பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு நன்மையானவர்களை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? அவர் எல்லாம் தெரியும். அவர்கிட்ட நம்ம எப்படி கேட்கணும். அதனால நம்ம என்ன செய்யணும்? அந்த அவரிடத்துல நம்ம எதை கேட்க வேண்டும் என்று நம்ம நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். சும்மா ஏனதானட்டு சும்மா நம்மளுக்கு தேவையில்லாதெல்லாம் தேவனிடத்துல நம்ம கேட்கக்கூடாது. நமக்கு கேட்பதற்கு முன்பே தேவன் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். நம்ம பிள்ளைக்கு எது அவசியம், எது அவளுக்கு தேவை, எல்லாவற்றையும் தேவன் நினைச்சிருக்காரு, அறிந்திருக்கிற தேவனாக இருக்கிறார். அப்போ நம்ம கேட்கும்போது நம்ம என்ன செய்யணும்? நம்ம இந்த யோவான் 15:7 பாருங்க, நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும்.
இப்போ இந்த உலக பிரகாரமான மனுஷன்கிட்ட நம்ம கேட்க போகிறோம். ஒருவேளை அவர்களுக்கு தெரிந்தவர்களாக இருந்தால் தான் நம்ம என்ன செய்ய முடியும், கேட்க முடியும். மற்றபடி சும்மா நம்ம யார்கிட்டையும் ஏதாவது அவர்களுக்கும் நமக்கும் பழக்கம், நம்மளுக்கு சொந்தக்காரங்களாக இருக்கலாம், இல்லாட்டா அக்கம் பக்கத்தில் இருக்கலாம், மற்றபடி நம்ம கேட்க முடியாது. அதே போல் தான் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ கேளுங்கள் தரப்படும், அவர் தருவார். ஒருவேளை ஆண்டவர் அறியாதவர்கள் கூட கேட்கும்போது அவர் நிச்சயமாய் செய்கிறது தேவனாக இருக்கிறார். ஆனால் ஆண்டவரை அறிந்த நம்ம என்ன செய்யணும், அவருடைய அவர் ஆண்டவரை அறிந்த நமக்கு தேவன் என்ன சொல்கிறார். ஒருவேளை ஆண்டவர் அறியாதவங்க இருப்பாங்க, அவங்களுக்கு கிறிஸ்து என்றால் யாருமே தெரியாது. அப்படிப்பட்டவர்கள் ஒருவேளை வானத்தை பார்த்து அவருடைய பெயரை சொல்லி கேட்கும்போது அவர் நிச்சயமாய் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அறிந்த நம்ம என்ன செய்யணும், யோவான் 15:6 நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எழுச்சிருக்காரு சொல்லியிருக்கிறார். அதனால அவருடைய வார்த்தை நம்முடைய இருதயத்தில் இருக்கணும். நம்ம அவரோடு அணுதினம் உறவாடுகளாய் காணப்பட வேண்டும். ஜெபத்தில் அவரிடத்துல அணுதினம் நம்ம என்ன செய்யணும், பேசிக்கிட்டே இருக்கணும். அப்படி இருக்கும்போது தேவன் நினைச்சுவார், அதை நமக்கு நிச்சயமாய் செய்கிற தேவனாய் இருக்கிறார். அது மாத்திரமில்லை, நாம் 1 யோவான் 5:14 பாருங்க, நாம் எதையாவது அவரிடத்தில் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுப்பார் என்கிற அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம் இல்லாமல் நம்ம யார்ட்டையுமே நினைச்ச முடியாது, கேட்க முடியாது. திடீர்னு ரோட்டில் ஒரு ஆள் போவோம், அந்த ஆள்கிட்ட போய் நம்ம நினைச்ச முடியாது, எனக்கு இந்த பொருளை என்று கேட்க முடியாது. நம்ம யார்கிட்ட கேட்டாலும் ஒருவேளை அவங்கள்ட்ட போனால் கிடைக்குங்கிற ஒரு தைரியம் அவர்கள் நமக்கு கொடுப்பாங்கன்னு ஒரு தைரியம் இருந்தால் தான் நம்ம போய் அவங்கள்ட்ட போய் கேட்க முடியும். அதே போல் நமக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு சித்தம் உண்டு, அவர் நமக்கு செய்வார் என்று நமக்கு விசுவாசமும் தைரியமும் இருக்கணும். அப்படி இருக்கும்போது தேவன் நிச்சயமாய் நமக்கு செய்கிற தேவனாய் இருக்கிறார். அதே போல் நம்ம எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று நாம் அறிந்திருந்தோமானால் அவரிடத்தில் நாம் கேட்டவர்களை பெற்றுக்கொண்டோம் என்றும் அறிந்திருக்கிறோம். அப்போ நம்ம என்ன செய்யணும், அந்த 1 யோவான் 5:15 சொல்லியிருக்கிறார், நம்ம எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று நாம் அறிந்திருந்தோமானால் அவரிடத்தில் நாம் கேட்டவர்களை பெற்றுக்கொண்டோம் என்று அறிந்திருக்கிறோம். அப்போ நம்ம என்ன செய்யணும், எதை கேட்டாலும் அவர் செவி கொடுப்பார். அந்த சாலமோன் ராஜாவை பாருங்க, அந்த ஆலயத்தை பிரதிஷ்டை பண்ணும்போது ஆண்டவரிடத்தில் அந்த காரியங்களை கொடுத்து அவர் சொல்லும்போது கர்த்தர் என்ன சொல்கிறார், இந்த ஆலயத்தில் என்னுடைய கண்களும் என் திறந்தவைகளும் என் செவிகள் திறந்தவைகளுமாய் இருக்கிறது என்று கேட்கிறதுமாய் இருக்குது என்று கர்த்தர் சொன்னார். அதனால் நம்ம என்ன செய்யணும், விசுவாசமாய் அவரிடத்தில் அந்த தைரியத்தோடு நம்ம என்ன செய்யணும், கேட்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். அதே போல் கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான். அது யாராக இருந்தாலும் தேவன் பட்சபாதம் இல்லாத தேவன், அவரிடத்துல நம்ம கேட்க தான் செய்யணும். நம்ம ஒரு சின்ன வயசில் நம்ம என்ன கேட்போம், அந்த தகப்பன்ட்டு பிள்ளை என்ன கேட்போம், எப்போ எனக்கு ஐஸ்கிரீம் வாங்கிட்டாங்க, எனக்கு ஏதாவது சாக்லேட் வாங்கிட்டாங்க, பொம்மை வாங்கிட்டாங்க, விளையாட்டு ஜாமான் வாங்கிட்டாங்கன்னு கேட்போம். அப்படிதானே? அதே போல் கொஞ்சம் பெரிய பிள்ளை ஆகிட்டுனா அந்த பிள்ளைகளுக்கு ஆடைகளில் எனக்கு ட்ரெஸ் வாங்கிட்டாங்க அப்படின்னு கேட்போம். அதேமாதிரி கொஞ்சம் நம்ம ஸ்டேஜில் இருந்தானா நம்ம நினச்சோம், பெண்கள் நினச்சவங்க சேலை மேலே ரொம்ப ஆடை ஆபரணங்கள்ல ரொம்ப ஆசையாக இருப்பாங்க. அதே போல் ஆண்களுக்கு நம்ம எப்படியாவது ஒரு சொந்த வீடு வேணுங்கிற எண்ணம் இருக்கும். அப்போ அவங்க வீடு வேணும் என்று கேட்பாங்க. கொஞ்சம் வயதாகிட்டுனா முதியோர்கள், நம்ம வயசானவங்க ரிட்டையர்ட் லைஃப்பில் என்ன நினைப்பாங்க, நம்ம இவ்வளோ நாளும் பிள்ளைகளை வளர்த்தோம், அந்த பிள்ளைகளை ஒரு செட்டில்மெண்ட் பண்ணியாச்சு, இனிமேல் நம்ம உலகத்தில் இருக்க இடங்கள்லாம் என்ன செய்யணும், சுற்றி பார்க்கணும்னு நினைப்பாங்க. இதுதான் மனிதனுடைய தேவைகள். ஆனால் அது தேவைகளை எல்லாவற்றையும் தேவன் அறிந்திருக்கிறார். ஆனால் நம்ம என்ன செய்யணும், நம்ம உலக பிரகாரமான இந்த தேவைகளை மாத்திரம் ஆண்டவர்கிட்ட கேட்காம நம்ம என்ன செய்யணும், ஆவிக்குரிய தேவைகளை நம்ம என்ன செய்யணும், நிச்சயமாய் தேவனிடத்தில் நம்ம என்ன செய்யணும், கேட்குறவர்களாய் காணப்பட வேண்டும். அப்போ நம்ம முதல் நாள் என்ன செய்யணும், ஆண்டவர்கிட்ட எண்ணத்தை கேட்கணும், ஞானத்தை கேட்க வேண்டும். இந்த உலகத்தில் நம்ம வாழணும்னா ஞானம் இல்லாமல் நம்ம என்ன செய்ய முடியாது, வாழ முடியாது. அந்த சாலமோன் ராஜாட்ட பாருங்க, அவர் கர்த்தர் கேட்டார், உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார். அப்போது அவர் ஐஸ்வர்யத்தையோ அந்த ராஜ்யத்தை, இன்னும் அதிகமான ராஜ்யத்தை அவர் கேட்கல. அவர் என்ன கேட்டார், எனக்கு நீ தந்த இந்த மக்களை ஆண்டு கொள்வதற்கு எனக்கு ஞானத்தை தாரும் என்று கேட்டார். அப்போ இந்த கர்த்தர் என்ன செய்தார், அவருக்கு ஞானத்தை மாத்திரம் கொடுக்கல, இன்னும் அவர் கேட்காத ஐஸ்வர்யம், சம்பத்து எல்லாவற்றையும் கொடுத்தார். அதே போல் நம்ம என்ன செய்யணும்,
கர்த்தராகிய தேவனிடத்தில் நம்ம என்ன செய்யணும்? ஏசப்பா, இந்த உலகத்தில் நான் வாழ்வதற்கு எனக்கு ஞானத்தை தாங்க. சின்ன பிள்ளைகளாக இருந்தால் எனக்கு படிப்பில் ஞானத்தை தாங்க. நான் பெற்றோர்களிடம் கூட சேர்ந்த பிள்ளைகளிடம் நான் எப்படி இருப்பேன், எனக்கு ஞானத்தை தாங்க அப்படின்னு கேட்கணும். அதுமாதிரி பெரிய பிள்ளைகளாக இருந்தால் அந்த பிள்ளைகள் என்ன செய்யணும்? ஏசப்பட்ட அதிகமான ஞானத்தை கேட்கிறவர்களாக காணப்படணும். இந்த உலகத்தில் ஞானம் இல்லைன்னா நம்ம ஒரு காலம் நம்மளால் தனியாக ஜீவிக்க முடியாது. அப்போ நமக்கு இந்த உலகத்தில், இந்த பொல்லாத உலகத்தில் நம்ம யாரிடத்துல எப்படி பேசணும், நம்ம எப்படி நடந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஞானம் நமக்கு நிச்சயமாய் வேணும். நம்ம அடுத்தவங்களே சார்ந்து அவர்கள்ட்டே நம்ம ஞானத்தை பெறுகிறவர்களாய் காண்கிறோம். இப்போ நானும் பாருங்கள், எந்த காரியத்தை கொடுத்தாலும் யார்ட்டையாவது ஒரு ஆலோசனை கேட்பேன். இது நல்லா இருக்குமா? அதே போல் ஏதாவது ஒரு முக்கியமான காரியத்தை கொடுத்தாலும் அந்த 4 பேர்கிட்ட கேளாமல் என்னால் இருக்க முடியாது. ஆனால் இப்போ ஆண்டவருக்குள்ளே வந்ததுக்கப்புறம் முதல்லலாம் எனக்கு என்னுடைய கணவர் இருக்கும்போது எல்லா காரியங்களையும் அவர் செய்ததுனால நான் எந்த காரியத்தை குறித்து எனக்கு கேட்க வேண்டிய அளவில் இல்லை. அப்போ சர்ச்சுக்கு போகும்போது இந்த குடும்ப கஷ்டங்கள்லாம் தீரணும், கணவனுக்கு நல்ல சுகம், அப்போ நான் கற்றுட்டு கேட்பேன். மற்றபடி இந்த உலக பிரகாரமான ஞானத்தை அதெல்லாம் பற்றி கேட்டது கிடையாது. எல்லாம் என் கணவன் பார்த்துக்கூடாது அப்படின்னு. ஆனால் இப்பொழுது இந்த தனிமையாக வாழ்கின்ற இந்த காலத்தில் அவருடைய ஞானத்தை நான் அதிகமாக ஏசப்பா எனக்கு தாங்கன்னு நான் கேட்பேன். ஏன்னா இன்னும் சிறுபிள்ளையாக தான் இருக்கேன். என்ன எப்படி இருக்கணும், ஒரு ஆள்கிட்ட எப்படி பேசணும், நம்ம என்ன வார்த்தை பேசணும், அவங்க மனசு கஷ்டப்படும். சில வார்த்தைகள் நம்ம சும்மா சாதாரணமாக தான் பேசுவோம், ஆனால் அவர்களுக்கு அது மனது வேதனையாக காணப்படும். அதனால் நம்ம என்ன செய்யணும்? தேவனிடத்தில் ஞானத்தை கேட்கணும். சாலமோன் ராஜா கேட்ட ஞானத்தை நிச்சயமாக நம்ம கேட்கணும். இந்த உலக பிரகாரமாக நம்ம வேலை செய்யும்போது அதில் எனக்கு நல்ல ஞானத்தை தாங்க ஏசப்பா அப்படின்னு நம்ம கேட்கணும். ஒருவேளை ஸ்கூலில் படிக்க பிள்ளைகளாக இருந்தால் எனக்கு நல்ல ஞானத்தை ஞாபக சக்தி தாங்கன்னு கேட்கணும். ஒருவேளை ஏதாவது புதுசாக ஒரு தொழில் தொடங்க போகிறீங்களா, அப்போ தேவனிடத்தில் அந்த தொழிலுக்குரிய ஞானம் எனக்கு அறவே கிடையாது, எனக்கு அது தாங்க என்று நம்ம என்ன செய்யணும்? கேட்குறவர்களாக காணப்படுறது. அப்போ நிச்சயமாக தேவன் அந்த ஞானத்தை நிச்சயமாக கொடுப்பார். ஒருவேளை ஊழிய பாதையில் இருந்தாங்கன்னா அந்த ஊழியத்தை குறித்த ஞானத்தை கொடுங்கப்பா அப்படின்னு கேட்கணும். அப்படி எல்லாவற்றையும் கேட்கும்போது தேவன் நிச்சயமாய் நம்மளுக்கு தருகிற தேவனாக இருக்கிறார். 2வது தேவனிடத்தில் நம்ம என்ன கேட்கணும்? மன்னிப்பை கேட்கணும். நம்ம இருதயத்துக்குள்ள பாவத்தை வச்சுக்கிட்டு நம்ம எந்த காரியத்தையும் செய்ய முடியாது. ஏசப்பட்ட உரிமையாக நம்ம கேட்க முடியாது. நம்ம இருதயத்தில் பாவங்களும் அக்கிரமங்களும் இருந்துச்சுன்னா நம்ம அவரிடத்துல நேரடியாக பேசுறதுக்கே நம்மளுக்கு மனசு நிச்சயம் ஒரு பாரமாக இருக்கும். நம்ம இருதயத்தில் அவரிடத்துல எல்லா பாவத்தையும் நம்ம அறிக்கையிட்டு மன்னிப்பு கேட்டப்பறம் தான் நமக்கு ஒரு ஜெபம் பண்ணும்போதோ ஏசப்பட்ட ஒரு காரியத்தை நம்ம கேட்கும்போதோ நமக்கு அந்த இறுதியும் லகுவாய் காணப்படும். அதனால நம்ம என்ன செய்யணும்? நம்முடைய தகப்பனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவில நம்ம அக்கிரமத்தையும் பாவத்தையும் மன்னியும் ஆண்டவரே அப்படின்னு பிறரையும் மன்னிக்கக்கூடிய எனக்கு அந்த எண்ணத்தை தாங்கப்பா, இந்த பெருமை அகம்பாவம் எல்லாத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கப்பா அப்படின்னு ஏசப்பட்ட நம்ம என்ன செய்யணும்? கேட்கணும். தானியலை பாருங்க, அவர் ஜெபிக்கும்போது என்ன செய்வார்? ஆண்டவரே கேளும், ஆண்டவரே மன்னியும். அந்த தானியல் 9ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வீட்டில் படிச்சு பாருங்க. அவர் என்ன சொல்கிறார்? ஆண்டவரே கேளும், ஆண்டவரே மன்னியும். அவ்வளவு ஒரு ஜெபிக்கிற தாசன். தானியலை போல ஜெபத்துன்னு சொன்னோன்னே எல்லாருடைய வாயில் வர்றது தானியல் தான். அப்பேற்பட்ட ஒரு ஜெபிக்கிற ஒரு ஆவிக்குரிய என்ன செய்தார்? ஆண்டவரே கேளும், ஆண்டவரே மன்னியும். அதே போல் தானியலை போல் நம்மளும் என்ன செய்யணும்? ஆண்டவருக்குள்ள மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதே போல் நம்ம என்ன செய்யணும்? சும்மா ஆடம்பரமான பொருள்லாம் நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கக்குள்ளாய் காணப்படக்கூடாது. அத்தியாவசிய நம்மளுக்கு எது முக்கியமோ, நம்மளுக்கு அத்தியாவசிய தேவைகளை மாத்திரம் ஆண்டவர்னா கேட்குறவங்களாய் காணப்படணும். அத்தியாவசிய தேவைகளை விட்டு சும்மா கண்டபடி இப்போ ஒரு பக்கத்து வீட்டில் ஒரு பொருள் வாங்கிட்டோம்னா அதே பொருள் எனக்கு தாங்கப்பா அப்படின்னு நம்ம நினச்சக்கூடாது, கேட்குறவங்களாய் காணப்படக்கூடாது. நம்ம வீட்டில் ஏற்கனவே ஒரு மிக்சி இருக்கும், ஏற்கனவே நல்ல டிவி ஓடிக்கிட்டு இருக்கும், ஏற்கனவே வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜு, இன்னும் என்னென்ன பொருட்கள் வீட்டுக்கு அத்தியாவசியமான பொருட்களோ அதெல்லாம் நம்மளுக்கு நல்ல பொருளாக இருக்கும், நல்ல வீடுலாம் இருக்கும். ஆனாலும் சிலவங்க என்ன செய்வாங்க? நம்மளுக்கு யாராவது ஒரு ஆள் அவங்களுக்கு தெரிஞ்சவங்க ஒரு பொருள் வாங்கிட்டாங்களோ, ஒரு வீடு கட்டிட்டாங்களோ, அதே மாதிரி நான் கட்டணும், அதே மாதிரி நான் இருக்கணும் அப்படின்ட்டு தேவையில்லாமல் கடன்களெல்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் என்ன செய்வாங்க? அந்த கடன் முற்றும்போது ஆண்டவற்றை கேட்டுக்கிட்டு. அதனால் முதலாவது நம்ம என்ன செய்யணும்? நம்முடைய அத்தியாவசிய தேவைகளுக்காக தேவனிடத்தில் கேட்கணும். அது நிச்சயமாக நம்முடைய அத்தியாவசிய
தேவையை அவர் நிறைவேற்றுகிறவராக காணப்படுகிறார். கர்த்தருக்கு தெரியும் நம்ம பிள்ளைக்கு இந்த பொருள் இல்லைன்னா அவளால் வாழ முடியாது, இந்த பொருள் நிச்சயமாய் அவளுக்கு கொடுக்கணும். அதினது நேரத்தில் அவர் என்ன செய்வார்? நேர்த்தியாய் நமக்கு செய்கிற தேவனாய் இருக்கிறார். இயேசுப்பா கூட மத்தேயு 6:11 நம்மளுக்கு எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று கற்றுத் தந்திருக்கிறார். அப்போ என்ன சொல்கிறார்? எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று தாரும் அப்படின்னு ஆண்டவர் என்ன சொல்வார்? கேட்க சொல்வார். அப்போ நம்மளுக்கு இந்த உலகத்தில் முக்கியமாக ஆகாரம், சரீர பிரகாரமான ஆகாரம், நம்ம ஆத்மீக பிரகாரமாக ஆகாரம் எல்லாம் நமக்கு என்ன செய்யணும்? வேணும். அதை குறித்து நம்ம தேவனிடத்தில் கேட்கும்போது அவர் மகிழ்ச்சி அடைவார். என் பிள்ளை இந்த உலக பிரகாரமான எல்லாம் கேட்காம அவள் உண்மையாகவே அத்தியாவசிய பொருளுக்காக கேட்குறா என்று நினைச்சுவார். தேவன் நிச்சயமாய் அவர் நமக்கு செய்கிற தேவனாய் இருக்கிறார். அதுக்கப்புறம் நம்ம ஆண்டவர்கிட்ட என்ன கேட்கணும்? சுத்த இருதயத்தை நம்ம கேட்கணும். அந்த சுத்த இதயத்தை கேட்கும்போது தேவன் நமக்கு நிச்சயமாக அதை தருகிற தேவனாக இருக்கிறார். தாவீது ராஜா பாருங்க, சங்கீதம் 51:10 தேவனே சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும் என்று கேட்கிறார். அப்படி கேட்கும்போது கர்த்தர் என்ன செய்தார்? நமக்கு நிச்சயமாகவே என்ன செய்தார்? அந்த செயல்களை நமக்கு என்ன செய்கிறவராய் காணப்படுகிறார். அவர் நம்ம இருதயத்தை என்ன செய்தார்? அவர் என்னிலே சுத்த இருதயத்தை நமக்கு தரார். அப்போ நம்முடைய இருதயம் சுத்தமாக இருக்கும்போது பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய இருதயத்தில் என்ன செய்வார்? வாசம் பண்ணுவார். அப்படி வாசம் பண்ணும்போது நம்ம என்ன செய்வோம்? கெட்டவைகள் அல்ல, நன்மையானவைகளே நம்ம என்ன செய்வோம்? கேட்கிறவர்களாய் காணப்படுவோம். அப்படி கேட்கும்போது தேவன் அதை நிச்சயமாய் நிறைவேற்றுகிற தேவனாய் காணப்படுகிறார். அதே போல் யாக்கோபு 4:2 பாருங்க. யாக்கோபு 4 நீங்கள் இச்சித்தும் உங்களுக்கு கிடைக்கவில்லை, நீங்கள் கொலை செய்தும் பொறாமை உள்ளவர்களாக இருந்தும் அடையக்கூடாமல் போனிருக்கிறீர்கள். நீங்கள் சண்டையும் யுத்தமும் பண்ணியும் நீங்கள் விண்ணப்பம் பண்ணாமல் இருக்கிறதுனாலே உங்களுக்கு சிந்திக்கிறது இல்லை. நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டும் என்று தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறபடியினால் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள். நம்ம அநேக இச்சைகளை குறித்து ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்குறோம். அதே போல் நம்ம பொறாமை உள்ளவர்களாய் காணப்படுகிறோம். பிறர்கிட்ட அந்த பொருள் இருக்குது, அந்த பொருளை நம்ம நிச்சயமாக வாங்கிடணும் அப்படின்னு நினச்சி நம்ம பொறாமையாக காணப்படுகிறோம். அதே போல் சண்டையும் யுத்தம் பண்ணுறோம். நம்ம விண்ணப்பம் பண்ணாமலே ஆண்டவர் நமக்கு தருவார் என்று நம்ம நினைக்கிறோம். சில சமயத்தில் நம்ம விண்ணப்பம் பண்ணி சில இச்சைகளை நிறைவேற்றக்காண்டி அதை செலவழிக்கிறதுக்காக நம்ம என்ன செய்தோம்? தகாத விதமாக தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணிக்கிறோம். அதனால தான் நமக்கு என்ன செய்யலை? அந்த காரியங்கள் நமக்கு கிடைக்காம போகுது. அதனால் நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவர்கிட்ட அவர் நம்மளுக்கு தருகிறது என்னென்றால் நம்ம என்ன செய்யணும்? அதை அவருக்கு பிரியமான காரியத்தை நம்ம கேட்கணும். அப்படி கேட்கும்போது தேவன் நிச்சயமாக நமக்கு தருவார். அதே போல் நம்ம என்ன செய்யணும்? அந்த சங்கீதக்காரன் தாவீது ராஜாவை போல சுத்தமுள்ள இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிர்வரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும் என்று கேட்கணும். நம்ம எப்போவுமே இந்த உலக பிரகாரமான வீடு, காரு, பணம், அதே போல் இந்த உலக பிரகாரமான காரியங்களையும் கொடுத்தாங்கிட்ட கேட்கக்கூடாது. நம்ம ஆவிக்குரிய காரியங்களையும் தேவத்தில் கேட்கணும். ஆவியின் கனிகளை தாருங்கப்பா, அந்த 9 கனிகளையும் எனக்கு தாங்க நம்ம கேட்கணும். அப்படி கேட்கும்போது நிச்சயமாய் தேவன் நமக்கு இந்த உலக பிரகாரமாக அந்த ஆவிக்குரிய வேலையும் நமக்கு தந்தது மட்டுமல்லாமல் உலக பிரகாரமான ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் நம்முடைய பிள்ளைகளையும் ஆண்டவர் என்ன செய்வார்? ஆசீர்வதிக்கிறவராய் காணப்படுகிறார். அதே போல் நம்ம என்ன செய்யணும்? நமக்காக மாத்திரம் நம்ம கேட்கக்கூடாது, மற்றவங்களுக்காகவும் நம்ம என்ன செய்யணும்? கேட்கணும். நம்ம வயிறு மட்டும் நிறைஞ்சால் போதாது, நம்ம மட்டும் நல்ல பெரிய வீட்டில் வாழ்ந்தால் மட்டும் போதாது, நம்ம மட்டும் நல்ல டாக்டர்கிட்ட போய் நல்ல ட்ரீட்மெண்ட் பண்ணி நல்லா வாழ்ந்தால் போதாது, நம்ம மட்டும் நல்ல ஆடம்பரமாக இருந்தால் போதாது. அத்தியாவசிய தேவைக்கே இல்லாதபடி எத்தனையோ மக்கள் உடுக்க துணி கூட இல்லாமல் எத்தனையோ பழைய துணி, கந்தை துணிகளை, கிழிந்த துணிகளை போடுகிறவர்கள் உண்டு. நம்ம நிறைய துணி போடாமையே நம்ம வச்சுருப்போம். ஆனால் எத்தனையோ பிள்ளைகளுக்கு வருஷத்துக்கு ஒரு துணி கூட கிடைக்காத சூழ்நிலை காணப்படும். அந்த உடை, உணவு, நீர் அதெல்லாம் அத்தியாவசியமான பொருட்கள். அப்போ என்ன செய்யணும்? பிறருக்காகவும் நம்ம என்ன செய்யணும்? நம்ம கேட்குறவர்கிட்ட காணப்படணும். இயேசுப்பா சொன்ன அந்த பரமன்ற ஜெபத்தில் பாங்க, எனக்கு நான் வரவே நாங்கள்
எங்கள் அப்படின்னு தான் வரும். அதனால நம்ம அந்த இயேசுப்பா சொல்லி கொடுத்த அந்த பரமன்ற ஜெபத்தை நீ சொல்லி பாருங்கள், மற்றவர்களுக்காக ஜெபிக்கிறோம் நம்ம, அப்போ நம்மளுடைய தேவைகள் நிச்சயமாக காணப்படும். அதனால நம்ம என்ன செய்யணும், நம்முடைய தேவைகளுக்காக மாத்திரம் தேவனிடத்தில் கேளாதபடி பிறருக்காகவும் நம்ம என்ன செய்யணும், கேட்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். அப்பொழுது தேவன் நமக்கு நிச்சயமாய் தருவார். நம்ம யார் இடத்துல கேட்க வேண்டும், நம்முடைய கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவிட்ட கேட்க வேண்டும். நம்ம எதை கேட்க வேண்டும், நம்ம உலக பிரகாரமான இந்த ஆடம்பரமான பொருட்களை கேட்காதபடி அத்தியாவசியமான நமக்கு உண்மையிலே எது அத்தியாவசியமாக தேவையோ அதை பற்றி நம்ம என்ன செய்யணும், கேட்கணும். நமக்கு ஏற்கனவே ஒரு பொருள் இருக்கும், அதை நம்ம அந்த பொருள் யூஸ் பண்ணிட்டு தான் இருப்போம். அந்த பொருளை தூக்கி போட்டு வேறு பொருள் நம்ம வேணும்னு அவங்கள்ட்ட கேட்கக்கூடாது. ஒருவேளை ஒரு பொருள் நம்மளுக்கு ரொம்ப நாள் அனுபவிச்சிட்டோம்னா அதை யாராவது இல்லாதவங்களுக்கு கொடுத்துட்டு ஏசப்பட்ட கேட்கலாம். அதனால் என்ன செய்யணும், நமக்காக மட்டும் கேட்காம மற்றவங்களுக்காகவும் நம்ம கேட்குற பிள்ளைகளாய் இருக்கணும். சரியா? ஜெபிப்போமா? இயேசுவே தகப்பனே, இந்த அருமையான வேலைக்காக உங்களுக்கு நன்றி தகப்பனே. எங்கள் ஆயுசு நாளோடு இந்த ஒரு நாளையும் கூட்டி கொடுத்தீரப்பா, அதற்காக உங்களுக்கு நன்றி தகப்பனே. இயேசுராஜா, அந்த உலகத்தில்ப்பா ஆண்டவரே நீங்கள் சொல்லியிருக்கீங்களப்பா, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறப்பா. நீங்கள் எவைகளை கேட்கிறீர்களோ அவர்களை பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசிங்கள் என்று சொல்லியிருக்கிறப்பா. ஆண்டவரே, ஒரு தகப்பனானவன் அவன் ஆண்டவரே உலக பிரகாரமான மக்களுக்கு ஆண்டவரே அவன் நன்மையானவர்களை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரம தகப்பன் எங்களுக்கு நன்மையானதை கொடுப்பீரப்பா. ஏசப்பா, உலக பிரகாரம் இந்த தகப்பனை அப்படி இருக்கும்போது எங்களை உண்டாக்கின பரம தகப்பன் நீர் அதிகமாக எங்களுக்கு தருகிற தேவனப்பா. எங்களுடைய தேவைகள் எதுவாக இருந்தாலும் தகப்பனே ஆண்டவரே, நாங்கள் ஆண்டவரே மனிதர்களை நாடி ஓடாதபடியாப்பா, அப்படி சமூகத்தில் முதல்ல பழங்கால் படிக்கிட்டு இருப்பா. என் தகப்பனை உம்மிடத்தில் கேட்கணும்ப்பா. உம்மிடத்தில் கேட்கும்போது எங்களுக்கு பரிமூலபரமாய் நீ செய்கிற தேவனாய் காணப்படுகிறப்பா. ஆண்டவரே, உம்மிடத்தில் சகலமும் உண்டு தகப்பனே. ஐஸ்வர்யங்கள் பொக்கிஷ சாலிகள் உம்மிடத்தில் உண்டு தகப்பனே. உம்மிடத்தில் அளவில்லாத ஞானங்களுக்கு தகப்பனே. இயேசுப்பா, அந்த உலகத்தை உண்டாக்கினீரப்பா. எல்லாவற்றையும் நாணயமாய் படைத்த தேவனப்பா. என் தகப்பனே இயேசுவை படைத்த தேவன் நீர் எங்களோடு இருக்கும்போதப்பா எங்களுக்கு ஒரு குறைவும் இல்லைப்பா. நாங்கள் உண்மையே நம்பி வாழ்க்கிறது செய்யப்பா. இந்த ஜெபத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளையும் இப்படி சமூகத்தில் வைக்கிறப்பா. ஆண்டவரே, உண்மை அறியாத பிள்ளைகள் கூட இதை கேட்டுக்கொண்டிருக்கலாம் தகப்பனே. எதுவாக இருந்தாலும் தகப்பனே எல்லாருக்கும் கொடுக்கிற தேவனப்பா. நீ பச்சைப்பாதம் இல்லாத தேவனப்பா. இயேசுப்பா, நான் உங்களுக்கு நான் கிறிஸ்தவர்களுக்கு மாத்திரம் தான் நான் கொடுப்பேன் அப்படின்னு இல்லைப்பா. நீர் ஆண்டவரே யார் உன்னிடத்தில் வந்தாலும் நீர் எல்லாருக்கும் கொடுக்குற தேவனாக இருக்கிறப்பா. ஆண்டவரே, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லிடப்பா. நாங்கள் விசுவாசத்தோடு கேட்க திருப்பி செய்யுங்கப்பா. இந்த நேரத்தில் இந்த ஜெபத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த கருத்தில் வைக்கப்பா. எந்த தேவையாக இருந்தாலும் தோப்பினேன் இசப்பா. ஒரு வேலைப்பா அந்த உலகத்தில் மக்களால் முடியாத தோப்பினேன். எத்தனையோ நேரம்ப்பா அவங்க தாய் தோப்பினப்பா. ஒரு வேளை அந்த பிள்ளைங்களுக்கு சரியான வேலை இல்லாதனாலப்பா அவர்கள் எத்தனையோ நேரம்ப்பா அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்காண்டி என்னெல்லாமோ கொடுத்து உதவிகள் தவிர்ப்பினேன். ஆனாலும் அவருடைய வறுமை மாறாதபடி தவிர்ப்பினேன். இசப்பா காணப்படாப்பா. அந்த நேரத்தில் அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் தவிர்ப்பினேன். பிறரையே நம்பி காணப்படாதபடியப்பா அவருடைய கையின் பிரயாசித்து ஆசீர்வதித்து கொடுங்க தவிர்ப்பினேன். அதன் மூலம் அப்போ பிள்ளைகளை சுகித்து மகிழ்ந்து மற்றவர்களுக்கும் உதவி செய்கிற பிள்ளைகளாக மாற்ற மாட்டான். இந்த ஜெபத்தை கேட்கிற எல்லா பிள்ளைகளையும் அவர்கள் கேட்கிற எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள கருவி செய்யுங்க. இப்படி சமூகத்தில் இந்த பிள்ளைகளை வைக்கிறப்பா. என்னையும் வைக்கிறேன் தவிர்ப்பினேன். எங்களை காத்துக்கொள்ளுங்க. இந்த கிருபைகளை எங்களை மூடி மறைத்துக் கொள்ளுங்க. இப்போ இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.